வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நாங்கெல்லாம் மஞ்ச கயத்துலதான் தாலியை கோர்த்து கட்டுனோம். முடிச்ச டைட்டா போடு ஸ்ட்ராங்கா போடுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற அம்புட்டு பொம்பளை பிள்ளைகளும் கேள்வி எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே செயின்ல மாட்டி டொபக்கட்டின்னு கழுத்துல போட்டுறாங்க. பேர பிள்ளை நல்லா ஸ்ட்ராங்கா போடு. மாப்பிள்ள பிள்ளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நகை எடுத்துட்டு வந்திருக்கோம், கொடுக்கலாமா? தாராளமா கொடுங்க. அதான் கல்யாணத்துக்கு ஒன்றும் செய்யல, அப்புறமும் நீங்க ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு. அதான் இந்த ஃபங்க்ஷனை சாக்கு வச்சாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு 5 பவுன்ல செயின் போடுவோன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது உங்க விருப்பம். கார்த்தி வாப்பா. டேய் என்னடா வாங்க. நடுவனே ஆச்சி எங்கடா? அங்க பாட்டி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்படித்தான் குங்குமம்லாம் வச்சிருங்க. அப்படிதான் மாப்பிள்ள செயினை போட்டு விடுங்க. பாட்டு பாடுங்கம்மா யாராச்சும். என்ன பாட்டு பாடுறது? சீதா கல்யாண வைபோகமே, ராதா கல்யாண வைபோகமே. ஓய் ஹாப்பியா உனக்கு? உங்களுக்கு ஹாப்பியா? இல்லன்னா என்ன செய்ய போற? கஸ்தூரி உன்னை இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தாங்க, எங்க போன? ஏய் இந்தாடி எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன். உள்ள இருந்தியா? இங்க யாருமே உன்னை பார்க்கலன்னாங்க. இல்லம்மா இங்கதான் இருந்தேன். ஏய் எங்க இருந்த? நான் உன்னை பார்க்கவே இல்ல. இங்கதானே இருந்தேன். நானும் காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லை கஸ்தூரி. இங்கதான் இருந்தேன் மைனி. சரி பிள்ளைங்க 2 பேரும் எந்திரிச்சு போய் சாமியை கும்பிட்டு வரீங்களா? ஏன் ஷாலினி சாமி ரூம்ல அப்படியே விளக்கேற்றிடலாமா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இவ வந்து விளக்கேத்தினா போதும். சரி அப்ப எந்திரிங்க, 2 பேரும் மெல்ல எந்திரிங்க போவோம். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கோயில் ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல ஒட்டி இருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் ஆபீஸ்க்குள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல தானே இவ்வளவு தகவலும் கிடைச்சது. அத உடனே என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? என்ன என் போன்ல காசு இல்லனே, ரீசார்ஜ் பண்றதுக்கு இங்கனுக்குள்ள கடையும் எதுவும் திறக்கலனே, தேங்காய் பழம் விற்கிற கடை மட்டும் தான் திறந்திருக்கு. அப்புறம் இங்க பக்கத்துல ஒருத்தர்கிட்ட போனை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு ரீசார்ஜ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் கால் பண்றேனே. அறிவு கட்டவனே, அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுக்கு எனக்கு பண்ணிருக்கலாம்லடா. என்னை பதட்டத்துல எதுவுமே யோசிக்கலனே. சரி வை நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. வர்றேன்டா. நடுவனே, டேய் நடுவனே இங்க வா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னடா? டேய் ஏண்டா திருட்டு நாயே என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அரவிந்தா அரவிந்தா என்னடா பண்ணிட்டு இருக்க? அரவிந்தா என்னடா ஆச்சு? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிற? இவன் அன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். எது கொல்லுவீங்களா? அரவிந்தன் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி அவனை பேசுறீங்க? அரவிந்தா என்னாச்சு? ஐயா அரவிந்தா என்னையாச்சு? ஐயா இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? எங்க அவன்? ஏய் இங்க வா. என்னது சொல்லு, என்னது? டேய் பாப்பா என்னடா? அண்ணே. ஏய் கேள்வி இங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். கஸ்தூரி என்னடா? சாரினே. அப்படியே உன் கழுத்தை நடிச்சு கொன்னுடா என்ன. அரவிந்தா கையேடுறா, பிள்ளை மேல இருந்து கையேடுறா. டேய் இவ ஏன் தங்கச்சி, இதுல நீ தலையிடாத. மரியாதை இப்ப கையை எடுக்க போறியா இல்லையாடா? கையேடுறா. ஏடுறா கைய, பாப்பா மேல இருந்து கையேடுறா. கருப்பா இவ ஏன் தங்கச்சி, உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத, மரியாதையா கையெடு. நீ முதல்ல பாப்பா மேல இருந்து கையெடு. அரவிந்தா இருடா இரு, பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு பாப்போம் பேசுவோம். கையெடுறா. ஐயா இவனை முதல்ல என் மேல இருந்து கையெடுக்க சொல்லு. கருப்பா கையெடு. நீ முதல்ல பாப்பா கழுத்துல இருந்து கையெடு. இவ ஏன் தங்கச்சி, எனக்கு மட்டும்தான் தங்கச்சி. இவளை அடிப்பேன் கொல்லுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. கையெடு. அரவிந்தன் கஸ்தூரி ஏன் பொண்டாட்டி, அவளை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கஸ்தூரி மேல இருந்து கையெடுங்க. டேய் சின்னவனே என்னடா சொல்ற? நடுவனே நானும் கஸ்தூரியும் 3 வருஷமா லவ் பண்றோம் மச்சான். இன்னைக்கு காலையில முருகன் கோயில வச்சு கல்யாணம் எங்க 2 பேருக்கும் பண்ணிக்கிட்டோம் நாங்க. ஏது என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பாப்பா என்னடா என்னடா சொல்றாரு இவரு?
ஆமா அண்ணே, 3 வருஷமா லவ் பண்றோம். இப்ப சொல்லலாம் அப்ப சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்லயும் நீங்க எல்லாரும் எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான். அதுக்குன்னு அதுக்குன்னு இந்த பஞ்சபரதேசி நாயை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? அரவிந்தன் பார்த்து பேசுங்க, இவன் பேங்க்ல ஆபீசரா இருக்கான். என்னையா பெரிய ஆபீசரு, என்ன ஒரு 50,000 60,000 வாங்குவானா? நான் கடன் கொடுத்துருக்கிற ஒரு கடையோட வட்டி மட்டுமே மாசம் எனக்கு 60,000 வரும். என்னடா பேசு, இப்ப பேசு. உன் மச்சான் உடனே வாய மூடிட்டு இருக்க. ஏண்டி பாதகத்தி, இப்படி குடிய கடத்திட்டு வந்து நிக்கிறியே? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா என்னடி பதில் சொல்லுவோம்? நாங்க எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சிலேடி நிக்கணும். ஏம்மா சாரிம்மா. நல்லா அருமை பெருமையா தன்னடி உன்னைய வளர்த்தேன். இப்படி தானா கோயிலுக்கு போய் திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது? வீட்டுல அண்ணங்காரனுங்க ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறையே. நீ ஊர்ல யாரும் என்னமும் கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? என் குடிய கெடுக்க வந்த கோடாளி இப்படி குடிய கெடுத்து விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? பெரியம்மா பாத்தீங்களா அவங்க பேத்திய? கஸ்தூரி, ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? ஆத்தாய், சாரி ஆத்தாய். பெரியவங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். 3 வருஷமா நானும் கஸ்தூரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம். நீங்கள் வசதியான இடம், நான் வந்து பொண்ணு கேட்டால் கொடுப்பீங்களோ மாட்டீங்களோன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொந்தக்காரங்களாகவும் ஆயிட்டோம். சரி, இப்போவாவது பேசலான்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ குடும்பத்துக்குள்ளே சண்டை ஆகிப்போச்சு. மச்சான் ஒட்டு வேணாம் உரம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அன்னைக்கு. அதான் இதுக்கு மேலே வந்து எப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் கஸ்தூரிக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அரவிந்தன் சார் சம்மதிக்க மாட்டாருன்னு கஸ்தூரி சொன்னதுனால தான் வேற வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீ உசுரோட அந்த வீட்டு வாசப்படியை தாண்ட முடியாதுடி. இரு, உன்னை இன்னைக்கு போக விட்டா தானே. இரு. ஐயா கார்த்தி, என்னையா எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க? ஏண்டா கஸ்தூரி, அன்னைக்கே ஆத்தா உங்ககிட்ட கேட்டன்ல, யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா சொல்லு சொல்லுன்னு. கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்லன்னு தலையாட்டிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. உங்க அண்ணன் கருப்பை அன்னைக்கே சொன்னான், பாப்பா மனசுல என்னமோ இருக்கு, என்ன ஏதுன்னு கேளுங்க கேளுங்கன்னு. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி என்கிட்டயும் சொன்னானே, பெரியம்மா பிள்ளை மனசுல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு கேளுங்க கேளுங்கன்னு. பாதகத்தி கேட்கும் போதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு சொல்லி சொல்லியே குடிய கெடுத்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயா அரவிந்தா, அன்னைக்கே சொன்னன்லையா, கருப்பன் சொல்றான் பாப்பா மனசுல என்னமோ இருக்கு, என்னன்னு கேளுன்னு. இவன் சொல்லிட்டா ஆச்சா, நீ இருமா. இவன் சொல்லிதான் எல்லாம் தெரியணுமோ? அப்படியெல்லாம் பேசாதையா. ஏண்டா சின்னவனே? வாங்க மேடம், வாங்க. ஏண்டா சின்னவனே, நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஒன்னொன்னே பார்த்தது இருக்கட்டும், நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என் பொண்டாட்டி மேல இருந்து கையேடுறான். உன் பொண்டாட்டி என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? என் மைனி மேல இருந்து கையேடுறான் முதல்ல. என்னடா நான் நியாயம் கேட்க வந்தா அண்ணனும் தம்பி ஏன் கழுத்தை பிடிக்கிறீங்க? இப்ப என் பொண்டாட்டி மேல இருந்து உன் கைய நீ எடுக்கிறியா, இல்ல உன் உடம்புல இருந்து அதை நான் எடுக்கவா? விடு. நீ முதல்ல கையெடு. நீ விடு சொல்றேன். நீ எடு முதல்ல. டேய் எடுறா கைய. கையெடுறா. தம்பின்னு பார்க்க மாட்டேன், கையெடு. எடுத்துட்டேன். விடு. விடுங்க சார், விடுங்க. உன் பொண்டாட்டி தலைமுடியை பிடிச்சதுக்கு கோவப்பட்டுட்டு வர்றியே, அவ என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா? அவ இவனு மரியாதை பேசுனா வாயை உடைச்சிருவேன். உங்க பொண்டாட்டி மேடம் என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி என்னடா பண்ணாங்க அவங்க? என் கூட பிறந்தவளை ஓன் தங்கச்சின்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்கையே, அப்படிப்பட்ட உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே உன் பொண்டாட்டி தான்டா. என்னடா சொல்ற? அரவிந்தா, என்னடா சொல்ற? இவன் வாய்க்கு வந்ததை ஏதாவது உளறிட்டு இருப்பான். இந்தாடா கஸ்தூரி உன் தங்கச்சி நான் கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போடா. தம்பி நீ இருடா. அரவிந்தா, நீ என்னடா சொல்ற? ஆமாக்கா, கஸ்தூரியையும் தான் அண்ணனையும் கூட்டிட்டு போய் இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மலர், என் தம்பி சொல்றது உண்மையா? மைனி, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்களேன். எங்க வீட்டு பொண்ணை எங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்க தங்கச்சி தானா? நடுவனே, என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, என்னடா பண்ணி தொலைச்ச? ஏ மலர், உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியா?
மைனி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவங்கள எதுவும் கேட்காதீங்க. மலரு, ஏண்டா தாயி, நீ ஏடா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச? செஞ்சிருப்பா, கண்டிப்பா செஞ்சிருப்பா. அவ ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாவையே அவங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து குமார்கிட்ட விட்டவ தானே இவ. தம்பி, உன் பொண்டாட்டி என்னன்னு கேளு. மச்சான், உங்க வீட்ல நீங்க அண்ணன் தம்பி 3 பேர்ல நீங்க ஒருத்தர் தான் இன்னும் என் பொண்டாட்டிக்கு பெருசா எதுவும் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? ஏண்டா அவளை கேட்க சொன்னா இவரை கேட்டுட்டு இருக்க? நீ வாயை மூடு, உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ஏண்டா என்கிட்ட தனியா அப்புறமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? அவளை முதல்ல என்னன்னு கேள்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா நமக்கு தெரியாம. அதானையா கருப்பா, கேளியா என்னன்னு? மருமக பிள்ளைய என் மக மாதிரி நம்பி பாசம் காட்டுனனே, இப்படி ஏமாத்திட்டாளே. பெரியம்மா, என் பொண்டாட்டிக்கு யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி பழக்கம் கிடையாது. நம்பி ஏமாந்து தான் பழக்கம். மச்சான், தப்பு என் மேலதான். தப்பு பண்ணது நான் தான். மலர் எந்த தப்பும் பண்ணல. அதை நீங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. டேய் இங்க பாரு, கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து இவங்க தான் போட்டிருக்காங்க. ஐயோ, இப்படி பண்ணிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருந்தேனே. அரவிந்தா, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது. அதை இவர் தான் சொல்லணும். ஆனா என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சு இந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா உனக்கு முன்னாடி தான் அண்ணனை போய் அடிச்சிருக்கிற ஆளு என் பொண்டாட்டியா தான் இருப்பாங்க. அப்படி எதுவும் பண்ணாம அவங்க அமைதியா நின்றுட்டு இருக்கிறப்பவே எனக்கு தெரியுது அவங்களுக்கே தெரியாம தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு. இனி என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத என் பின்னாடி நிக்கிறவர் தான் சொல்லணும். என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் சொல்றா. சாட்சி கையெழுத்து போட ஆள் பத்தலன்னு என் தங்கச்சியை நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். கையெழுத்து போட்டது என்னமோ அவ தான். ஆனா எனக்கும் கஸ்தூரிக்கும் தான் கல்யாணம்னு தெரிஞ்சு அவ கையெழுத்து போடலை. கையெழுத்து போடும்போதும் அவளை நான் ஃபார்மை கவனிக்கவே விடலை. அவள் கவனத்தை திசை திருப்பித்தான் கையெழுத்து போட வச்சேன். ஏண்டா 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 இப்படி பண்ண? எனக்கு தான் கல்யாணம், அதுவும் கஸ்தூரியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என் தங்கச்சி கையெழுத்து போட்டிருக்க மாட்டா. அந்த இடத்துலையே சண்டை போட்டு என்னை அடித்து பிரச்சனை பண்ணி இருந்திருப்பா. அதான் எனக்கே தெரியுமே, நானே சொல்லிட்டேனே. அதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோன்னு பயந்து தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, அதான். எத்தனை நாளா இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல என் பொண்டாட்டி முதுகுல குத்துறதுக்கு. இல்லை மச்சான், அது கஸ்தூரி, அண்ணே, எப்போ கத்துக்கிட்ட எங்க கத்துக்கிட்ட இப்படி நம்பி பாசம் வைக்கிறவங்களை ஏமாத்துறதுக்கு? இவர் கூட சேர்ந்தா? இல்லண்ணே, வீட்ல பிரச்சனையா இருக்குன்னு பயந்துதான் இப்படி. நீங்க எல்லாருமா சேர்ந்து வேற மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம சொல்றதுக்கும் பயமா இருந்தது. அதான் இப்படி. பயமா இருக்குன்னா எதுக்கு காதலிக்கணும்? எதுக்கு காதலிக்கணும்? நம்ம பிள்ளை நம்மள மீறி எதுவும் பண்ணாதுங்கிற நம்பிக்கையில தானே வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கு. இப்ப அவங்க நாளைக்கு வந்து நிப்பாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு பல தடவை யாரையாவது மனசுல வச்சிருக்கியான்னு எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஓஹோ, ரைட். ஆமா, அந்த கேள்வியை நான் கேட்டதுல இருந்து தான் இந்த வீட்டு பக்கமே நீ வர்றதில்ல. அப்பவே நான் புரிஞ்சிருந்திருக்கணும் தங்கச்சி முதுகுல குத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு. நானாவது மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சதோட நிறுத்திட்டேன். அரவிந்தனும் ஐயாவும் தான் எல்லா விஷயமும் கடைசி வரைக்கும் பேசி முடிச்சு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ அண்ணனும் ஐயாவும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நின்னா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? எதை பத்தியும் கவலை கிடையாது. உங்களுக்கு உங்க காதல் தான் முக்கியம், அப்படித்தானே? இப்போ பிரச்சனை வரும்னு பயந்துதான் இந்த வேலையை பார்த்துருக்கிறதா சொல்றீங்க. இப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நின்னா பிரச்சனை வராதா? முதல்லயே வீட்டுல இந்த விஷயத்த சொல்லி இருந்தாலாவது பிரச்சனை வீட்டோட முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ இதுல இன்னொரு குடும்பம் வேற சம்மந்தப்பட்டிருக்கு. இங்கேரு, நீ ரொம்ப நல்லவே மாதிரி பேசிட்டு இருக்காதேன. இவ என் தங்கச்சி, என்ன பண்றதுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஓ, உன் தங்கச்சி தானே? அப்ப கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சு பேசு. கிளம்பு, கூட்டிட்டு கிளம்புடா. கருப்பா, என்னையா உன் தங்கச்சி அவன் தங்கச்சின்னு பிரிச்சு பேசுற? அப்புறம் வேற எப்படி பேச சொல்றீங்க தெரியுமா? தன்னோட சுயநலத்துக்காக தான் காரியம் ஆகணுங்கிறதுக்காக என் பொண்டாட்டியை மிஸ்யூஸ் பண்ணி இருக்காங்க. இவங்க கிட்ட வேற எப்படி பேச சொல்றீங்க? இந்த அளவுக்கு போனவங்க நாளைக்கு வேற என்னதான் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க பெரியம்மா. இவங்க கிட்ட அண்ணே, கூப்பிடாது, அப்படி பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மைனிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு எனக்கும் தெரியாது. எப்படி எப்படி எப்படி?
மைனிய வர சொல்லி அவர் ஃபோன் பண்ணது தெரியும். அப்புறம் நான் கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு போயிட்டேன். மைனி கிட்ட இவர் ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓ ஓ மைனி அப்பா அங்க வந்தப்ப நீ அங்க இல்ல? இல்ல, போயிட்டேன். ஓ மைனி கையெழுத்து போட்டு தான் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும். அப்போ கல்யாணத்துக்கு மதினி ஏன் வரலன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கையெழுத்து போட்டுட்டு உடனே ஏன் கிளம்பிட்டாங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பண்ணாம எப்படி அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. அப்போ உனக்கு உன் காரியம் தான் அந்த இடத்துல முக்கியமா இருந்திருக்கு. சரி எல்லாம் பண்ணியாச்சு. இங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன் மைனி பக்கத்துல தானே போய் நின்றுட்டு இருந்த. அப்பாவது கேட்டியா ஏன் மைனி கையெழுத்து போட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டீங்கன்னு? கேட்கல. எதுக்கு கேட்கணும்? உன் காரியம் தான் முடிஞ்சு போச்சே. ஆனா அன்னைக்கு தான் உங்க வீட்டோட இனிமேல் எந்த ஒட்டும் வேணாம் உறவு வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போதே என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? இன்னும் எவ்வளவு தாண்டா பண்ணுவீங்க? பேசாம அந்த பொண்ணு தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டுறீங்களா? அவ்வளவுதான், பிரச்சனை ஒரேடியா முடிஞ்சு போகுமே. ஆனா நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் நாளை பண்ணா எதுவும் பிரச்சனைன்னா இழுத்து விடுறதுக்கு வேற ஆள் இல்லை பாத்தீங்களா? ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தானே இழுச்ச வாயி. அப்படியெல்லாம் பேசாதீங்க மச்சான். என் தங்கச்சி மேல எனக்கும் பாசம் இருக்கு, இல்லைன்னெல்லாம் இல்லை. பார்த்தேன் நல்லா பார்த்தேன். நீங்க 3 பேரும் உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அப்படியே மெய் சிலிர்க்குது எனக்கு. டேய் அப்படியே நீ டாபிக்க மாத்தாத. உன் தங்கச்சியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு அப்பவே சொல்லிட்டேன். நீ என்ன எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? ஏய் வாயன் கூட. அண்ணே என்னை மன்னிச்சிருங்க அண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். நான் அங்க போக மாட்டேன். அண்ணே என்ன அடிச்சே கொன்றுவான். தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாத. தப்பு தானே, தப்பு தான் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க அண்ணே. மன்னிச்சிருந்திருப்பேன், கண்டிப்பா மன்னிச்சிருந்திருப்பேன். என் தங்கச்சி தானே, சரி ஏதோ சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டான்னு மன்னிச்சிருந்திருப்பேன். ஆனா எப்ப நீ அடுத்தவங்களை ஏமாத்தி உன் காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைச்சியோ உன்னை மன்னிக்க முடியாது. கிளம்பு, இந்த வீட்டுக்குள்ள இனிமே நீ வரக்கூடாது. கிளம்பு. என்ன 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 சாரிண்ணே. உன்னை கிளம்புன்னு சொன்னேன். கிளம்பு. ஐயா போக சொல்லு. ஏய் வா, நீ வீட்டுக்கு வா, உன்னை அங்க வச்சு பாத்துக்கிறேன். வா. கருப்பா என்னையா இப்படி பேசிட்ட? ஏன் பெரியம்மா, நான் மட்டும்தான் எப்பவும் சரியா பேசணுமா? பெரியவங்க நீங்களே சரியா பேச மாட்டீங்க, அப்படித்தானே? அரவிந்தன் சொன்னதும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறீங்க. ஒரு கோவத்துல பேசிட்டையா? நானும் கோவத்துல தான் இருக்கேன், அதான் அப்படி பேசினேன். கருப்பா கொஞ்சம் பொறுமையா இருயா. அதான் நான் மட்டும்தான் பொறுமையா இருக்கணும், வேற யாரும் பொறுமையா இருக்க தேவையில்லை. அப்படியே பொறுமை இழந்தாலும் நீ கேட்க மாட்ட, அப்படித்தானே? இவ்வளவு நேரம் நீ அமைதியா தானே இருந்த. பெரியம்மா மலரை பத்தி பேசும்போது நீ கேட்டியா? சரியா, அவ ஒரு கோவத்துல பதட்டத்துல பேசியிருப்பா, விடு. உன் பெரியம்மா தானே. அதான் சொல்றேன்ல, நானும் கோவத்துலயும் டென்ஷன்லயும் தான் இருக்கேன், அதனால இப்படித்தான் பேசுறேன். கூட்டிட்டு போ. பஞ்சு வாத்தா, அப்புறமா பேசுவோம் வா. உங்களுக்கு இன்னும் இங்க என்ன வேலை? மச்சான் கொஞ்சம் அரவிந்தன் சார்கிட்ட பேசுங்க, பேசி கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்க. எனக்கு தேவையில்லாத வேலை அது. தேவையில்லாத விஷயத்துல நான் என்னைக்கும் தலையிடுறது கிடையாது. கிளம்புங்க. என்ன உங்களுக்கு என்ன? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா முடிச்சும் கொடுத்துட்டீங்க. இருந்து சாப்பிட்டு உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புங்க.